ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனவுல காளிதேவி பேசக்கூடிய ஒரு மகா சூக்ம மறைக்கப்பட்ட மந்திரம் தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை நம்ம முறையாக சித்தி பண்ணோம் அப்படின்னா, காளிதேவியானவள் நம் கனவில் தோன்றி நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை பார்த்திங்கன்னா கூறுவாங்க. நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லி அதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும் அந்த தேவியே நமக்கு அருளுவாங்க. அப்பேற்பட்ட மந்திரத்தை சித்தி பண்ணுற முறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல உபாசனைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காளிதேவியோட மந்திரத்தை நம்ம 21 நாட்கள் ஜெபிச்சாலே போதும். 21வது நாளோட முடிவில் இரவில் பார்த்திங்கன்னா காளிதேவியானவள் கனவில் தோன்றி நம்மளுடைய சந்தேகங்களுக்கு பார்த்திங்கன்னா பதில் சொல்லுவாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் சரி, அல்லது நமக்கு வரக்கூடிய நன்மை தீன்மைகளையோ துன்பங்களையோ முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு அதிலிருந்து நம்ம விடுபட முடியும். நன்மைக்காகவே மட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த காளிதேவியோட மந்திரத்தை நம்ம ஜெபிக்கணும். தீய நோக்கத்தோடவோ பேராசை எண்ணம் கொண்டோ சுயநலத்துக்காகவோ நம்ம இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு அது முடிவில் துன்பத்தை தான் கொடுக்கும். இப்போ இந்த காளிதேவியை சித்தி பண்ணுற முறையை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த காளி மந்திரத்தை ஜெபிக்கிறவங்க பார்த்திங்கன்னா வலதுபுறையில் தான் இந்த பூஜை ஆரம்பிக்கணும். பெண் தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேர மந்திர ஜபம் தான் சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இரவு பார்த்திங்கன்னா பூஜை அறையை நல்லா தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகை பூக்களால் அலங்கரிச்சிட்டு காளிதேவியோட படத்துக்கு பார்த்திங்கன்னா மலர் மாலை சாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூஜையை தொடங்கணும். மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கணும். வெறும் பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாம், உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். மந்திரம் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய பச்சையானது அரசு அல்லது ஊனில் தான் இருக்கணும். மற்ற நடை, துயில், மரணம் இது போன்ற நேரத்தில் செய்யக்கூடாது. ஏன்னா அது நமக்கு தோல்வியை தான் தரும். அதனால் உங்களுடைய பச்சைக்குரிய நேரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. அதே மாதிரி சுபஹோரையில் தான் நம்ம செய்யணும். மந்திரம் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய மூச்சானது வலது பக்கம் தான் ஓடணும். ஏன்னா ஏன் இதை நான் ஒவ்வொரு வீடியோவில் வலியுறுத்துகிறேன் அப்படின்னா, எந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம முறையாக பயிற்சி பண்ணால் தான் அது நமக்கு முழு வெற்றியை கொடுக்கும். நம்ம முறையாக சரியாக பயிற்சி பண்ணாத பொழுது அது நமக்கு முழு வெற்றியுமே நமக்கு கொடுக்காது. இதனால் நமக்கு நேரம் விரயம், பொருள் விரயம், துன்பம், நோய்கள் தான் ஏற்படும். அதனால் எதையுமே நம்ம சரியாக ஒரு தடவை முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு முடிவில் வெற்றியை தான் கொடுக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம இதை வலியுறுத்த வேண்டியதாக இருக்குது. நீங்கள் காளிதேவிக்கு பார்த்திங்கன்னா பழங்கள், கற்கண்டு இதெல்லாம் படையில் படைக்கலாம். பொங்கல் வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் இஷ்ட தெய்வ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். முறைப்படி பார்த்திங்கன்னா கணபதி பூஜையை நீங்கள் சித்தி பண்ணியிருக்கணும். கணபதி சித்தி இல்லாமல் நீங்கள் வேறு எந்த உபாசனையும் செய்யக்கூடாது. ஏன்னா கணபதி வணங்காமல் நீங்கள் பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா அது நமக்கு முழு வெற்றியுமே கொடுக்காது. அதனால் முறைப்படி நீங்கள் கணபதி சித்தி பண்ணிக்கிங்க. கணபதி சித்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குரு வணங்கிட்டு அதுக்கப்புறம் பயிற்சியில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும். இப்போ இந்த தேவிக்குரிய மந்திரத்தை நம்ம பார்ப்போம். காளி தேவி நமஸ்துபயம் சர்வ காமார்த்தி சாதிகே மம சித்ம சித்திம் வா ஸ்வப்னே சர்வ பிரதர்ச்சய. காளிதேவி நமஸ்துபயம் சர்வ காமார்த்தி சாதிகே மம சித்ம சித்திம் வா ஸ்வப்னே சர்வ பிரதர்ச்சய. இந்த மந்திரத்தை நீங்கள் 21 நாட்கள் பார்த்திங்கன்னா காலையும் மாலையும் ஜெபிக்கணும். 3 நேரம் கூட உங்களால் ஜெபிக்க டைம் இருந்தால் நீங்கள் 3 வேளையும் ஜெபிக்கலாம். அதாவது காலை, மதியம், இரவு 3 காலமும் நீங்கள் ஜெபிக்கலாம். இப்படி 3 வேளையும் நீங்கள் 351 ஏற்றணும். துளசி மணி மாலை அப்படின்னா ருத்ராட்ச மணி மாலை எது உங்களுக்கு இருக்கோ அந்த மாலையை பயன்படுத்தி நீங்கள் கனமான போர்வை அல்லது கம்பளி இதை நீங்கள் தரையில் விரித்து அதில் அமர்ந்து வடக்கு முகமாக அமர்ந்து பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி இந்த ஜபத்தை நீங்கள் தொடங்கணும். மந்திர ஜபம் தொடங்கி முடிகிற வரைக்கும் தீபமானது அணையக்கூடாது. அதனால் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துங்க. மின்சார விளக்கு எரிய விட்டபடி நம்ம மந்திரத்தை ஜபிக்கக்கூடாது. தீப ஒளியில் தான் நம்ம மந்திரங்களை ஜபிக்கணும். பிரம்மச்சரிய விரதம் ரொம்ப முக்கியம். மது, மாது, சூது இதெல்லாம் விட்டு விலகி இருக்கணும். தீய நண்பர்களோட சவகாசம் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த மந்திர ஜபம் செய்கிறீங்க அப்படின்னா இது யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லவும் கூடாது.
எந்த அளவுக்கு நீங்கள் ரகசியமாக இந்த பயிற்சி வந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும். இது 100% வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோட எண்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். முறையாக வந்து தீட்சை பெற்று அதுக்கப்புறம் சித்தி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கை மேலே பலன்களை கொடுக்கக்கூடியது. இது 100% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம். இன்றாலும் வந்து இது பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. இது கொஞ்சம் குரு சிஷ்ய வழியில் வரக்கூடிய ரகசிய மந்திரமாகும். அதனால் வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. நல்லதுக்கு மட்டுமே வந்து பயன்படுத்துங்க. மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.